தீர்க்காயுள் செப்பமுயர் எல்லா நலங்களும் வந்தெய்திடுமே. நல்ல கணபதியை பூண்டபிரான் பாலகனாம் சிற்பி கணபதியை கைதொழுதே. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுதே. நான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கரியாய் விதியாய் எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கைத்தலம் நிறைகனி அப்பமோடவல் பொறி கத்தியகரி முகன் அடிபிணி. கைத்தலம் நிறைகனி கைத்தலம் நிறைகனி அப்பமோடவல் பொறி கத்தியகரி முகன் அடிபிணி. கற்றுயம் அடியவர் அடியவர் கைத்தலம் நிறைகனி அப்பமோடவல் பொறி கத்தியகரி முகன் அடிபிணி. மத்தமும் அதியமோ கைத்தலம் நிறைகனி அப்பமோடவல் பொறி கத்தியகரி முகன் அடிபிணி. அத்துயரது ஒரு சுத்தி
வேதம் தந்த முறைப்படி நாம் வணங்க வேண்டிய தெய்வங்களை 4 சொன்னார்கள். அது எப்படி என்று பார்த்தோம். ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். முதலாவதாக யாரை சொன்னார்கள்? பெற்ற தாயாரை சொன்னார்கள். 7 படி சொன்னார்கள் என்று பார்த்தோம். ஆனால் 10 மாத காலம் குருவையை கர்ப்பையை சுமந்துவிட்ட தாயாரை எந்த ஒரு நாளும் மறக்கக்கூடாது. லோகத்திலே இறக்க முடியாத சுமை ஒன்று உண்டுமையானால் அது தாய்மை சுமை இல்லையா? அப்பேற்பட்ட தாயாரை முதல் தெய்வமாக சொன்னார்கள். 2வது யாரை சொன்னார் என்று பார்த்தோம்னால் தந்தையை சொன்னார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார்கள் இல்லையா? தாயின் சிறந்த ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்று சொன்னார்கள். அப்படி 2வது தெய்வமாக தந்தையாரை சொன்னார்கள். நம்மை நாமமிட்டு வளர்த்தெடுத்த தந்தையாரை உடனாக மறக்கக்கூடாது என்பதற்காக 2வதாக தந்தையாரை சொன்னார்கள். 3வது யாரை சொன்னார்கள் பார்த்தோமையானால் குருநாதரை சொன்னார்கள். பன்னருள் வேதங்கள் கற்றுணர்ந்தாலும் குருவர்கள் இல்லை என்று சொன்னால் திருவருள் இல்லை என்பார்கள். குருநாதர் இல்லாத வித்தையை என்பார்கள். அப்படி என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து இன்றைய தலைமுறைக்கு நிறைய குருமார்களோடு ஆசான்மார்களோடு அத்தனை பேரை வழங்கிக் கொண்டு அது மட்டுமல்லாமல் பழமையான கிராமிய கல்யாணம் இந்த விழுப்பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது அன்பு தந்தையார் அண்ணாறு இந்த தொழிலின் குருவாக வழங்கிக் கொண்டு மட்டுமல்லாமல் நமது நாஞ்சில்மா நகரத்தில் எங்களது சொந்த ஊரான கடற்கரையிலே வாழ்ந்து மறைந்த கபு சக்கரவர்த்தி பெருமக்கள் தாத்தாவார்கள் கேவல் மகாதேவன்களை அண்ணாவியவர்களை வழங்கிக் கொண்டு தங்கப்பாடுகளை அண்ணாவியவர்களை வழங்கிக் கொண்டு நான் உழைக்கமாக ஆகையினாலே இந்த லோகத்தில் உள்ள ஆண்டவர்கள் சான்றோர்கள் அறிஞர் குருமக்கள் அத்தனை பேரையும் குருவாக வழங்கிக் கொண்டு இந்த ஒரு வேளையிலே ஒரு பக்கம் ரூபாய் வரலாற்றில் சிறிதளவு அடியேனுக்கு தெரிந்தவரை பாடுகிறேன். அதாவது இந்த பத்திரகாளி அம்மையானவள் பிறவி எடுக்க காரணம் உண்டு. எல்லா தெய்வங்களும் பிறப்புக்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் என்ன காரியமும் நடக்காது. எம்பெருமான் ஈஸ்வருடைய ஆட்சியில் பகவான் பகவனுடைய ஆட்சியிலே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது இல்லையா? நாம மானிடராக இந்த ஜீவிதம் பிறவிடுவதற்கும் காரணம் உண்டு. முன் ஜென்ம வினையினால் தான் இப்படி ஒரு பிறவி. அப்படி இந்த அம்மா பத்திரகாளி பிறப்பதற்கும் காரணம் உண்டு. அதை அடியேற்கு தெரிந்தவரை இங்கே பாடுகின்றேன். ஆத்திரம் கொண்டு வருவாள் அசுரரை என்னடக்கி நீ திரண்டனில் நீங்க நெஞ்ச நெடு நீலி கண்டாய் எத்துணை கோடி வினை வந்தாலும் என் அம்மை பத்ரகாளி இருக்க ஒரு குறை இல்லையே.
நாளை பிறப்புக்கு முன்னால் பார்த்தோமையானால் பூவுலகத்தை பார்த்தோமையானால் இந்த லோகத்தில் தாருக அசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாவீரன் இருந்தார். அந்த தாருக வனம் எங்க இருக்கிறது என்று பார்த்தோமையானால் தாருக வனமதுவாம் வனமதுவா வனமதுவா பூலோக அவனியில அசுரன் என்று சொல்லக்கூடிய மகாவீரன் அண்ணன் தம்பி 7 பேர்கள் பிறகு எடுத்து அந்த தாருக அரக்கமார்கள் ஆண்டு வருகின்றார்கள். ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமையானால் உடம்போர் ஆட்சி முறை நடத்துகின்றார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி என்று பார்த்தோமையானால் பரியலை சூழம் உலகமெல்லாம் ஆண்டு ஆண்டவனை வணங்கவில்லை கொடுங்கோல் ஆட்சி முறை நடத்துகின்றார். தேவாதி தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றான். ரிஷி முனிவர்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றான். அப்படி இவனுடைய ஆட்சி பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாங்க முடியாத தேவாதி தேவர்கள் ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஆதி கைவிட்டு வருகின்றார்கள். எம்பெருமான் ஈசனை காண வேண்டும், இந்த தாருக அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று எப்படி வருகின்றார் என்று பார்த்தோமையானால் ஆதி பரமேஸ்வரனை ஆலகாலமுண்ட பகவானை அழைத்து வருகின்றார்கள். ஆலமுண்ட இறைவா அருள் நீலகண்டா வருவாய். ஆலமுண்ட இறைவா அருள் நீலகண்டா வருவாய். இந்த வேளையில் அருள் புரிவாய், மனவேதனை மாற்றிடுவாய். ஆலமுண்ட இறைவா அருள் நீலகண்டா வருவாய். இந்த வேளையில் அருள் புரிவாய், மனவேதனை மாற்றிடுவாய். ஆலமுண்ட இறைவா பரமேஸ்வரா ஆண்டவ பகவானே எம்பெருமானே ஈஸ்வரா உலகத்திலே தாருக வனமதிலே தாருக அசுரனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. ஆண்டவ பகவானே ஆதி சிவபெருமானே தாருக அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் ரிஷி முனிவர்கள் தாயான பார்வதி அம்மை எல்லாம் சொன்னதை கேட்டு எம்பெருமான் ஈசன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோமையானால் அங்கே யாரை பிறவி செய்கிறார் தெரியுமா? தாருகனை வதம் செய்வதற்காக யாரை பிறவி செய்கிறார் என்று பார்த்தோமையானால் 7 நல்ல அம்மைமாரை அம்மை
அதற்காக 7 கன்னிமார்களை பிறவி செய்தார்கள். கன்னிமார்களை பிறவி செய்த உடனே இந்த கன்னிமார்கள் பகவானிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார் ஐயா? ஆண்டவா ஈஸ்வரா, ஈஸ்வரா, எங்களை பிறவி செய்த காரணம் என்னவென்று அந்த கன்னிமார்கள் கேட்டபோது, அம்மா கன்னிமார்களே, நீங்கள் அக்கா தங்கை 7 பேரும் பூலோகத்திலே தாரூக அசுரனை வதம் முடிக்க வேண்டும். அப்படி என்று எம்பெருமான் ஈசன் இந்த 7 கன்னிமார்களுக்கு சொல்லுகிறார். பார்த்தார்கள் கன்னிமார்கள், பகவானே, இந்த அசுரர்களை தாரூக அசுரர்களை நாங்கள் வதம் செய்ய வேண்டுமானால் எங்களுக்கு நீங்கள் என்ன தருவாய், எங்களுக்கு என்ன தருவாய் என்று எம்பெருமான் ஈசனை இந்த கன்னிமார்கள் கேட்கிறார்கள். பார்த்தார் பகவான் பரம ஈசன், அம்மா கன்னிமார்களே, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எம்பெருமான் ஈசன் சொன்னபோது, அதாவது இந்த பகவான் எப்படி தெரியுமா, கடவுளிலே இறக்க குணம் என்று சொன்னால் ஈசன் பகவான் பரமசிவன். நம்பி வந்து யார் எதை கேட்டாலும் பாதிப்படுத்தும் வள்ளல் மகாதேவன் இல்லையா? அப்படி இந்த கன்னிமார்களிடத்திலே பகவான் சொன்னபோது, பகவானே பரமேஸ்வரா, நாங்கள் கேட்டதை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த அம்மைமார்கள் சொல்லுகிறார்கள். இந்த 7 கன்னிமார்கள் என்ன கேட்கிறார் தெரியுமா? பகவானே, ஆண்டவா, பகவானே, நாங்கள் தாரூக அசுரனை வதம் செய்ய வேண்டும். ஆனால் எங்கள் அக்கா தங்கைமார் 7 பேரை நீங்கள் திருமண கல்யாணம் செய்யணும். அப்படி என்று பகவானிடத்தில் இந்த 7 கன்னி பெண்களும் சொல்லுகிறார். கேட்டார்கள். பார்த்தார் பகவான் ஈஸ்வரன், என்னடா இது கைலாயத்திற்கு வந்த குழப்பம், பெரிய சோதனையா இருக்க. ஏற்கனவே தலையில ஒடுத்தி கங்கா தேவி இல்லையா, இந்த பாகத்திலே உமையவள் பார்வதி அமர்ந்திருக்கிறாள். இன்னும் 7 பெண்கள் முடியுமா? முடியாது. ஒன்ன கட்டிட்டு ஒருத்த என்ன பாடுபடுறான். 8 பேரை எப்படியம்மா கல்யாணம் பண்ண முடியும்? அப்படி என்றோ பகவான் என்ன செய்வார்? வழி இல்லை. அப்படியானால் கன்னிமார்களே, நீங்கள் சென்று தாரூகனை வதம் செய்து வாருங்கள், உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன். அப்படி என்று எம்பெருமான் ஈசன் ஒப்பு கொடுக்க இந்த 7 கன்னிமார்கள் ஆதி கைலாசம் விட்டு எப்படி வருகின்றார்கள் என்று பார்த்தோம். பகவானை வணங்கிக் கொண்டு வர பலனை எல்லாம் வாங்கிக் கொண்டு என்ன வரங்கள் எல்லாம் வாங்கி வருகிறான் என்று பார்த்தோம். கொல்ல வரோம் வெல்ல வரோம் வெல்ல வரோம் ஓடி வரோம் திரும்ப வந்து எங்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் பூலோகம் சென்று தாரூகனை வதமுடித்து வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வெல்லவரம் கோடி வரத்தை வாங்கி வருகின்றார்கள். தீராத நோய்களை எல்லாம் அந்த அம்மைமார்கள் 7 கன்னிமார்களுடைய திருநீற்றால் தீர்க்க வேண்டும். மாறாத பெணிகளை எல்லாம் மாற்றுகின்ற வரத்தை வாங்கி, அது மட்டுமல்ல பகவானே, முக்கியமான வரம் ஒன்று வேண்டும் என்று கேட்டு, முத்துவகை வேணும் ஐயா, வேணும் ஐயா. கன்னிமார்கள் கேட்டபோது முத்து வரமோ வேணும் என்று கன்னிமார்கள் கேட்டபோது ஆதி நல்ல பகவானோ ஏது செய்டுமா
ஆண்டவனார் ஆதீஸ்வரிடத்திலே இந்த அம்மையான கன்னிமார்கள் 7 பேரும் கேட்கிறார்கள். பகவானே, மண்ணுலகம் நாங்கள் செல்ல வேண்டுமையானால் மகிமையான வரவலன் எல்லாம் வேணும். அது என்ன வரங்கள் என்று பார்த்தமையானால் வரம், வெல்ல வரம், கோடி வரம், கொடுக்கும் வரம், எடுக்கும் வரம், ஆக்கும் வரம், மரணாரே தர வேண்டும் என்று. அது மட்டுமில்ல பகவானே, முக்கியமான வரம் ஒன்று வேண்டும். அது என்ன வரம் என்று பார்த்தமையானால் முத்து வகை வேணும் என்று கேட்கிறார். இந்த கன்னிமார்கள் பகவானிடத்திலே முத்துக்களை கேட்கிறார். அது என்ன முத்துக்கள் தெரியுமா? கொடிய நோய்கள் வரக்கூடிய முத்துக்களை இந்த 7 கன்னிமார்கள் அம்மைமார்கள் கேட்கிறார்கள். அது எப்படிப்பட்ட முத்துக்கள்? கண்ணல் முத்து, சென்னல் முத்து, காட்டானை ஓட்ட முத்து, வர்ணமுத்து, பார்க்கடலில் வாழுகின்ற சங்கு முத்து, முற்குழியன் முற்குழியன் உள்மாங்கு செவிகரப்பை, இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய முத்துக்களை அம்மையானவர் கேட்டாள். இந்த அம்மைமார்கள் கேட்டவுடனே எம்பெருமான் ஈசனும் அந்த முத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் என்று பார்த்தோமேயானால், கல்லறையை தாண்டிருந்து கனல்வாரி முத்தழந்தார். கேட்டவுடனே எம்பெருமான் ஈசன் கல்லறையை தாண்டிருந்து கடல் மாறி திறந்தார். அதாவது கல்லறை என்று சொன்னா 2 பொருள்படும். பூலோகத்திலே இறந்த மானிடர்களை தகனம் செய்வதை நாம் கல்லறை என்று சொல்லுவோம். ஆதி கைலாசத்திலே இந்த மாதிரி முத்துக்களை எல்லாம் எம்பெருமான் ஈசன் அந்த கல்லறை என்று சொல்லக்கூடிய கஜான பெட்டிகளை வச்சிருப்பார். அந்த கஜான பெட்டியிலிருந்து ஒரு வர்ணமத்த சாய பெட்டியிலே 7 வர்ணங்கள் பூசிய சாய பெட்டியிலே பாதி பாதி இழக்கின்றார். முந்தானை ஏந்தி பிடித்து இந்த அம்மைமார்கள் முத்துக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு பூலோகம் புறப்படுகின்றார்கள். ஆதி கைலாய மலைதனை கடந்து கண்ட கிருஷ்ண உலகம் விட்டு யமலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் தான் கிடந்து வாயுலோகம் தனி கிடந்து தனி கிடந்து தனி கிடந்து கொட்டை மரட்டோட்டை மாறாள் தனி கிடந்து மாறா
அப்படி இந்த 7 கன்னிமார்களும் பகவானிடத்தில் வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு தாருகா அசுரனை வதம் முடிப்பதற்காக பூலோக அவனியிலே வருகின்றார். பூலோக அவனியிலே எங்கு வருகின்றார்கள் என்று பார்த்தோம்னா 7 நல்ல கடலுக்கு அப்பால் இரண்டு நாடு தேசம் அது என்ன கடல்கள் என்று பார்த்தோமையானால் ஆழ்கடல், சூழ்கடல், மாழ்கடல், மோர்கடல், நீர்கடல், மார்கடல், தயிர்கடல், மோர்கடல், நிறந்த ஒரு உப்புக்கடல், பார்கடல் தனை கடந்து எரித்த நாடு தேசத்திலே தனி ஒரு நாடு. அது எப்படி என்று அழைப்பார்கள் என்று பார்த்தோமையானால் எப்படி அழைப்பார்கள்? கவனமதிலே தங்களோட கோட்டையிலே கன்னிமார்களே வருகின்றார்கள். 7 கடல் தாண்டி வருகின்றார்கள். இருட்டு நாடு தேசத்திலே இந்த தாருகா அசுரனுடைய கோட்டைக்கு வருகின்றார்கள். பகவான் பிரவி செய்த 7 கன்னிமார்களிடம் வருகின்றார்கள். தாருகனை வதம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த 7 கன்னிமார்கள் அம்மைமார்களும் தாருகனிடத்திலே போர் புரிகின்றார்கள். எப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று போர் எப்படி நடக்குது என்று பார்த்தோமையா பாடா பாடா தாருகா
அப்படி தாரூகனை வதம் செய்வதற்காக இந்த 7 கன்னிமார்களும் கொண்டு வந்த போது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்று 9 10வது நாள் போர் நடக்கின்றது. தாரூகா அசுரனுக்கும் இந்த 7 கன்னிமார்களுக்கும் போர் நடக்கின்றது. என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? இந்த கன்னிமார்களால் தெய்வ அம்சமாகிய இந்த 7 கன்னிமார்களால் இந்த தாரூகமார்களை வதம் செய்ய முடியவில்லை. தோற்று போனார்கள் அந்த 7 கன்னிமார்களும். பகவான் ஆண்டவன் ஈசன் அனுப்பியதோ இந்த தாரூக அசுரமார்கள் அண்ணன் தம்பி 7 தாரூக அசுரர்களை அழிப்பதற்காக. ஆனால் இந்த 7 கன்னிமார்களும் இந்த தாரூக அசுரமார்களை அழிக்க முடியவில்லை. ஏன் அழிக்க முடியவில்லை? அதாவது தெய்வ அம்சம் கொண்ட இந்த 7 கன்னிமார்கள் அம்மைமார்களும் அழிப்பது சாதாரண விஷயம். இந்த அசுரர்கள் எல்லாம் இந்த அம்மைமார்களுக்கு சாதாரண விஷயம். ஏந்திரியமா அழிக்க முடியவில்லை. பகவான் ஈஸ்வரனுடைய சூழ்ச்சி. இந்த 7 பேரும் அசுரமார்களை வதம் செய்யக்கூடாது. அப்படி வதம் செய்தார்களேயானால் நாம் இவர்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே எம்பெருமான் ஈஸ்வரனுடைய சூழ்ச்சியினாலே இந்த தாரூக அசுரனை அழிக்க முடியாமல் அந்த 7 கன்னிமார்களும் அந்த 7 கன்னிமார்களும் இந்த அசுரனை வெல்ல முடியாமல் பயந்து தரித்து ஓடுகின்றார்கள். எப்படி ஓடுகின்றார்கள் என்று பார்த்தோமேயானால் கன்னியா குமரியில ஒருத்தி அங்கே ஓடி போனாள். காட்டு தலைமதியில அம்மையவள் ஓடி போனாள். வாழ்வு சந்தோஷத்தில இந்த தாரூக அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அந்த 7 பேரும் பயந்து அடிச்சு காட்டிலே ஒரு பகவதியாக, ஆற்றுக்காலிலே ஒரு பகவதியாக, வாழ்விச்சும் கோஷத்திலே ஒரு பகவதியாக, மாவேலிக்கரையில் ஒரு பகவதியாக, தற்கலையில் ஒரு பகவதியாக, கொட்டாரக்கரையில் ஒரு பகவதியாக, இந்த 7 அம்மைமார்களும் தாரூக அசுரனுக்கு பயந்து போய் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டார்கள். இந்த அசுரனை அழிக்க பயந்தல்ல, பகவான் செய்த சூழ்ச்சி. இந்த தெய்வ அம்சம் கொண்ட அம்மைமார்களால் இந்த தாரூக அசுரமார்களை வதம் செய்ய முடியவில்லை. இப்படி அம்மைமார்கள் ஆங்காங்கே கொலுவிருந்து இன்றைக்கும் அம்மையாக தெய்வமாக அப்படி அருள் பாலிக்கின்றார்கள். அப்படி கன்னியா குமரியிலே அம்மா யார் இருக்கிறார்? குமரி நல்ல பகவதியாள் ஆங்காங்கே பீடம் வாங்கி
கொண்டு அந்தந்த ஸ்தலத்திலே அமர்ந்து கொண்டார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மையினுடைய பத்ரேஸ்வரியினுடைய கதையை நான் பாட முடியாது. ஏனென்றால் இன்னும் 2 தினங்களிலே அம்மைக்கு திருக்கொடை நாள். ஆகையினாலே அம்மையை நான் பிரவேசிக்க முடியாது. ஒரு சின்ன பாகத்தை அம்மையுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு எடுத்துரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சின்ன பீஸ். ஆமா, அப்படி அதிலும் பார்த்தோமேயானால் நமது மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே இதை மாத்திரம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 பகவதிமார்கள், அம்மையான பகவதியாள், மண்டைக்காட்டு பகவதியாள், குமரி பகவதியாளாக நமது மாவட்டத்திலே நமது ஸ்தலத்தில் இருக்கின்றார்கள். குமரி பகவதி அம்மைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன தெரியுமா? என்னையா? லோகத்தில் இல்லாத ஒரு ஆபரணம் அந்த அம்மா கிட்ட உண்டு. ஆமா, என்ன சொல்லுங்க பாப்போம். மூக்குல ரங்கல்ல மூக்குத்தி, நாகப்பச்சை மூக்குத்தி, மூக்கு எல்லாத்துலயும் இருக்குய்யா. பில்லாக்கு, பில்லாக்கு. அதாவது அம்மை குமரி பகவதியாள் மூக்கிலே அணிந்திருக்கிறாள் நாகப்பச்சையினால் ஆன மூக்குத்தி. ஆமா, இது யாருக்கிட்டயுமே கிடையாது. இந்தியாவிலேயே இல்ல. ஓஹோ, இந்த ஒன்றிடத்திலே தான் இருக்கு. அதாவது இது எப்படி சொல்வார்கள் தெரியுமா? நாகப்பாம்பினுடைய விஷமானது பல காலத்திற்கு பிறகு முத்துக்களாக மாறுகிறது, நாகமணியாக மாறுகின்றது. அது ஒரு விலை மதிக்க முடியாத ஆபரணமாக நாகப்பதியாளுக்கு 10 நாள் தேர் திருவிழா நடந்தது. அப்படி நடாத்துகின்ற சமயத்திலே அம்மையுடைய 4 பக்க வாசல் கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தது. குமரி பகவதியாளுடைய கிழக்கு வாசல் கதவு என்று சொன்னால் நேர்கொண்ட பார்வை சமுத்திரத்தில், சமுத்திரத்தில் நேர்கொண்ட பார்வை. அப்படி திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே வேளையில் ஜெர்மனியிலிருந்து ஒரு கப்பலானது கொழும்பு தேசத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. மாலுமி கப்பலை ஓட்டி வருகின்றார். இவனுடைய கண்ணுக்கு தூரத்தில் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் தென்படுகிறது. அந்த வெளிச்சம் என்னவென்று பார்த்தோமேயானால் குமரி பகவதி அம்மையினுடைய முக்குத்தி வெளிச்சம். ஆழ்கடலில் வருகின்றது கப்பல். இவன் மனதில் எண்ணம் கொண்டான், கப்பலோட்டும் மாலுமி கொழும்பு தேசத்தினுடைய கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்று நினைத்துக் கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு கன்னியாகுமரிக்கே கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி அம்மை பகவதி வாசலை நோக்கியே வருகிறார். கொழும்பு தேசத்துக்கு போகக்கூடிய கப்பலை கன்னியாகுமரியிலே கப்பலது வருகுதையா, கன்னியாகுமரிக்கே ஓட்டி வருகின்றார். கன்னியாகுமரி எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா? ஆழமும் பாறையும் மிகுந்த பகுதி. அந்த ஆழத்திலும் பாறையிலும் முட்டி மோதி அந்த கப்பலில் பயணித்த அத்துணை மக்களும் மாண்டு மடிந்தனர். அன்றைக்கு அடைத்தான் குமரி பகவதியினுடைய கிழக்கு வாசல் கதவை. இன்று வரைக்கும் திறக்கப்படாத கதவு. இன்றைக்கு போனாலும் குமரி பகவதி அம்மையுடைய கிழக்கு வாசல் கதவு மூடியே இருக்கும், திறக்கப்படாத கதவு. அப்படி இந்த மூக்குத்திக்கு அப்படி ஒரு பின்னால் ஒரு கதையும் உண்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, நல்லதொரு வேளையிலே அம்மை பத்ரேஸ்வரி அம்மையுடைய ஆலயத்திலே கொல்லக்கூடிய வேளையிலே இந்த ஒரு மேடையிலே அன்போடு எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்த்த அன்புடைய சகோதரர் சிவா அவர்களுக்கும், ஊர் தலைவர், விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், ஊரார்கள், எங்களுடைய நாஞ்சில் நாட்டு கிராமிய இசை நலச்சங்க தலைவர், துணைத் தலைவர் அத்துணைவர்களுக்கும் எங்களுடைய நாஞ்சில் எம்பி பெருமாள் வில்லிசை குழுவினர் கடுக்கரை அன்னாரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.
குடியிருக்கும் ஆவி நன்குடி ஆவி குடியிருக்கும் ஆவி நன்குடி அங்கே கொலுவிருக்கும் அழகே திருவடி ஆவி குடியிருக்கும் ஆவி நன்குடி அங்கே கொலுவிருக்கும் அழகே திருவடி என்னாவி குடியிருக்கும் ஆவி நன்குடி திருவாவி நன்குடி பாவங்களை போக்கும் பால்காவடி பாவங்களை போக்கும் பால்காவடி பாவங்களை போக்கும் பால்காவடி தேன் பஞ்சாமிருதம் இனிக்கும் யோகன் சேவடி தேன் பஞ்சாமிருதம் இனிக்கும் யோகன் சேவடி என்னாவி குடியிருக்கும் ஆவி நன்குடி திருவாவி நன்குடி சேவல் எழுந்தாடும் வெற்றி கொடி சேந்தந்திருப்பாதம் பற்றி பிடி சேந்தந்திருப்பாதம் பற்றி பிடி வேல் வந்து வரவேற்கும் வாய்ப்படி வேல் வந்து வரவேற்கும் வாய்ப்படி கேளாய் நீ நெஞ்சே என் சொற்படி கேளாய் நீ நெஞ்சே என் சொற்படி என்னாவி குடியிருக்கும் ஆவி நன்குடி திருவாவி நன்குடி நீலமயில் ஆடும் கோயில் படி நித்தம் காணும் நிலையப்படி நீலமயில் ஆடும் கோயில் படி நித்தம் காணும் நிலையப்படி காலமெல்லாம் இருந்து கண்ணீர் வடி காலமெல்லாம் இருந்து கண்ணீர் வடி வாழ்தரும் முருகன் வண்ண பொருளடி வாழ்தரும் முருகன் வண்ண பொருளடி என்னாவி குடியிருக்கும் ஆவி நன்குடி அங்கே கொலுவிருக்கும் அழகு திருவடி என்ன